Okay, next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா shear force diagram and bending moment diagram for statically determinate beam or structure. இது நம்ம சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதில் வந்து பார்க்குறேன் சியர் ஃபோர்ஸ்னால் என்ன, பெண்டிங் மூமெண்ட்னால் என்ன, ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அதனுடைய டயக்ராம் வந்துட்டு போட முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது அப்படின்றத கிளியராக இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த பாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சுரல் மெம்பர் இல்லை பீம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த பீம் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸை தட் இஸ் கன்சிடர் அஸ் த சியர் ஃபோர்ஸ். இப்போ ஃபைனலாக வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா the summation of all the vertical forces at a particular section, that is called as shear force. The summation of all the vertical forces at a particular section of the beam or structure, which is known as shear force. அப்போ shear force தெரியும். shear force diagram na enna? A diagram which shows the shear force values. Okay, that diagram is known as shear force diagram. அப்போ shear force diagram எங்கேருந்து கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் ஆர் பீம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பார்ட்டில் என்னென்ன வெர்டிக்கல் டைப் ஆஃப் லோட்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகுது, அங்கே வெர்டிக்கல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லையும் வந்துட்டு வெர்டிக்கல் லோட் ஐ மீன் த ஷியர் லோட் ஆர் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மென்ஷன் பண்ணி ஒரு டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறத ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னு சொல்கிறோம். கிளியர்? நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் பெண்டிங் மூமெண்ட். ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, நமக்கு we know that movement is nothing but force into perpendicular distance. இப்போ பெண்டிங் மூமெண்ட் என்ன, ஒரு எந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கிட்ட the summation of all the moments at a particular section. Moment means it may be clockwise movement or anti-clockwise movement. So the summation of all the moments at a particular section is known as bending moment. So the bending moment diagram, a diagram which shows the bending moment values for the given beam or structure, that diagram is said to be bending moment diagram. Okay, so பெண்டிங் மூமெண்ட்னா என்னென்னு தெரியும், சியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியும், சியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா என்னென்னு தெரியும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுடைய மீனிங் எல்லாம் நமக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட்டர் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் த ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட்டர் ஸ்ட்ரக்சர், இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம ரெண்டாக வந்துட்டு பிரிக்கிறோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது யூ கேன் see here ஸ்ட்ரக்சர். இதை ரெண்டு டைப்பாக வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம், ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் அண்ட் த செகண்ட் ஒன் ஸ்டேட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸோ ஹியர் டிட்டர்மினேட், எஸ், இன்டிட்டர்மினேட். ஸோ இப்போ ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட்னா என்ன, இன்டிட்டர்மினேட் என்ன, ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி we know that the equation of equilibrium, basic equation of equilibrium, இப்போ 3 ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். the algebraic sum of all the horizontal forces are equal to 0. 3 ஈக்குவேஷன். algebraic sum of first one summation of h is equal to 0, அப்படி இல்லைன்னா வந்துட்டு summation of force in x direction are equal to 0 அப்படின்னு ஒன்று படித்தோம். செகண்ட் வந்துட்டு என்ன, the algebraic sum of all the vertical forces are equal to 0, that is summation of fy is equal to 0. And the third basic equilibrium equation is the algebraic sum of all the moments are equal to 0. mxஆக இருக்கட்டும், myஆக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி
total moments at a particular section, that is equal to 0. The மூணு basic equilibrium equation. So இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா the definition of statically determinate structure and the definition of statically indeterminate structureக்கு வந்துட்டு definition பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். If any structure or any kind of beam which satisfies these three basic equation of equilibrium, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகுது இல்லை எந்த ஒரு பீம் ஆகுது இந்த மூணு பேசிக் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம், ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம் ஆர் ஸ்ட்ரக்சர். ஓகே, சப்போஸ் இஃப் எனி பீம் ஆர் எனி ஸ்ட்ரக்சர் which does not satisfy the basic equation of equilibrium, these three, so that type of beam is said to be, or that type of structure is said to be statically indeterminate. அப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன basic equilibrium equation வந்துட்டு not enough, not satisfying, but satisfy பண்ணிச்சுன்னா determinate, satisfy பண்ணலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன indeterminate. That's all. So அப்போ எதாவது எந்தெந்த டைப் ஆஃப் பீம் எல்லாம் ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட்டில் வருது, எந்த டைப் ஆஃப் பீம் எல்லாம் வந்துட்டு ஸ்டேட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்டில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமில் நம்ம ஏற்கனவே படித்ததான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. செகண்ட் ஒன் வந்துட்டு பாருங்களேன் cantilever beam, and the third one overhanging beam. இது நமக்கு நல்லா கிளியராக தெரியும். அடுத்து நம்ம SFD and BMD shear force diagram and bending moment diagram ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீமுக்கும் நம்ம அதை கால்குலேஷன்ஸோடு வந்துட்டு பார்க்கும்போது கிளியராக வந்துட்டு நமக்கு வேல்யூ புரியும். ஸோ ஹியர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஃப்ரீலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்ன, ஏ பீம் விச் இஸ் ரெஸ்ட் ஆன் தி சப்போர்ட்ஸ் ஃப்ரீலி, தட் இஸ் நோன் அஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. ஸோ அது எப்படி இருக்கும் நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஜஸ்ட் லைக் திஸ் இப்படி வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. லோடிங் வந்துட்டு மேலே எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படி இல்லை இதவே வந்துட்டு நம்ம இப்படி வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட்டும் ஒரு ரோலர் சப்போர்ட்டும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு. தென் ரெண்டாவது பாருங்களேன் கேன்டிலீவர் பீம். ஒன் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃப்ரீ. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி போர்ட்டிகோவில் ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்போம். லிண்டல் கம் சன்ஷேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இப்போ அந்த சன்ஷேட் ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கேன்டிலீவர் பீம். ஓகே, ஸோ அப்போ அந்த கேன்டிலீவர் பீம் அப்படின்னு சொன்னாவே ஒன் எண்டு வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் லைக் இப்படி இருக்கும். ஒரு எண்டு வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்துட்டு லோடிங் வந்துட்டு ஜஸ்ட் அப்படி ஆக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம கேன்டிலீவர் கேஸில் சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்ன, a simply supported beam which is extending beyond the support on both side or single side. If it extending only one side, that is a single overhanging beam. If it is extending on both side of the beam, that is double overhanging beam. So அப்போ அந்த overhanging beamல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று சிங்கிள் அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு பாருங்க டபுள் ஓவர்ஹேங்கிங். ஸோ அப்போ அந்த சிங்கிள் ஓவர்ஹேங்கிங் டபுள் ஓவர்ஹேங்கிங் பாருங்களேன், இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இதில் ஒரே ஒரு சைடு மட்டும் வந்துட்டு இப்படி உங்களுக்கு லோடு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது டபுள் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ஹேங் ஆகிருக்கு லைக் திஸ். இது ஓவர் ஹேங்கிங் போர்ஷன், இது ஓவர் ஹேங்கிங் போர்ஷன். இந்த டைப் ஆஃப் பீமை வந்துட்டு டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம்னு வந்துட்டு சொல்கிறோம். தேர்ஃபோர்
these three, simply supported, cantilever and overhanging, these three types of structure or beam are under statically determinate structure. மூணு beam தான். இதே இது வந்துட்டு statically indeterminate, நமக்கு statically indeterminate beam I think இந்த செகண்ட் யூனிட்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு வரும், அப்போ நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போ இந்த சிலபஸில் நமக்கு வந்துட்டு ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டேட்டிக்கலி இன்டெர்மினேட் பீம் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாருங்கள், ஃபிக்ஸடு பீம். செகண்ட் ஒன்று வந்துட்டு பாருங்கள், ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு பாருங்க, கண்டினியூவஸ் பீம். இது மூணுமே வந்துட்டு ஸ்டேட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் ஆர் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் பீம்னா என்ன? போத் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃபிக்ஸட், தட் இஸ் கால்ட் அ ஃபிக்ஸட் பீம். ஸோ அந்த ஃபிக்ஸட் பீம் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டு எண்டுமே எப்படி வந்துட்டு நம்ம கேன்டிலீவரில் வந்துட்டு ஒன் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃபிக்ஸட், அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோமோ, இங்கே போத் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் போத் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃபிக்ஸடாக வந்துட்டு இருக்கும், ரெண்டு சைடும் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்டு கேன்டிலீவர். ஜஸ்ட் இன் எ கேன்டிலீவர் பீம் we have to introduce a simple support at the free end. We have to adopt a simple prop reaction prop beam at the free end of the beam. So here ordinary cantilever beam, one end is fixed, other end is free. In free end we have to introduce a prop or a simple support like this. So this is known as, this structure or beam is known as propped cantilever அப்படின்னு சொல்கிறோம். And continuous beam. So continuous beam na enna? A beam which has more than two supports. ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே, 3 சப்போர்ட், 4 சப்போர்ட், 5 சப்போர்ட்னு வந்துச்சுன்னா that type of beam is said to be a continuous beam category. ஓகே, ஸோ ஹியர் ஸ்டேட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் சொன்னோம்னா இங்கேயும் மூணு பீம் தான். என்னென்ன பீமு? ஃபிக்ஸடு பீமு, ப்ராப்டு கேன்டிலீவரு அண்டு கண்டினியூவஸ் பீமு, இது மூணு தான். ஓகே, ஸோ ஹியர் கண்டினியூவஸ் பீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த 1 2 3 சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த 3 சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்படியே இருக்கிறதுனால 2 சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தாவே நம்ம எந்த கேட்டகரியில் சொல்கிறோம்? கண்டினியூவஸ் பீம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்துட்டு பார்க்குறோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் விச் ஆர் ஆக்டிங் ஆன் த பீம் ஸ்ட்ரக்சர், அதுவும் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டை So types of support la, first one simple support or simply support. இதை நம்ம எப்படி சொல்கிறாங்க? hinged support or hinged support or pinned support. எல்லாமே ஒன்று தான். சிம்பிளி சப்போர்ட்னாலும் சரி, ஹிஞ்சுடு சப்போர்ட்னாலும் சரி, பின்னடு சப்போர்ட்னாலும் சரி. எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் see here, this is the simply support. அப்படி இல்லைனா you can see here this roller support. This is also one kind of the simply support. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் சிம்பிளி சப்போர்ட். ஸோ இப்போ பின்னடு சப்போர்ட்டு சேம், ஹிஞ்சடு சப்போர்ட்டு சேம். ஸோ இப்போ இதில் வரக்கூடிய ரியாக்ஷன் காம்பனண்ட்,
லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு JDO 2021ல ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. In a hinged support, how many numbers of reaction components? லாஸ்ட் டைமில் கேட்ட கொஸ்டின் JDO 2021ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் ஹவு many numbers of reaction component? ரியாக்ஷன் காம்பனண்ட்னா என்ன? ஹரிசாண்டல் ரியாக்ஷன், வெர்டிக்கல் ரியாக்ஷன், இல்லை மூமெண்ட். இந்த மூணு இதில் வந்துட்டு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 1 2 3 4 அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. கேன் see here simple support or hinged support, pinned supportல there are two reaction only, VA or RA அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு VH or RH reaction of horizontal RH. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம சொல்கிறது வந்துட்டு RA and RA RV vertical and horizontal அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். vertical and horizontal, vertical reaction, horizontal reaction ரெண்டே ரெண்டு தான். similarly here also vertical and horizontal. so horizontal component, vertical component. so சிம்பிள் சப்போர்ட்டு லைக் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இது டயக்ராமில் வந்துட்டு வரும்போது கிளியராக வந்துட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட், சாரி ஹிஞ்ச்டு எல்லாமே வந்துட்டு ஒன்று, ஃபிக்ஸடு சப்போர்ட். இது ரோலர் சப்போர்ட்டில் வரும், அது தேர்ட் கேஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபிக்ஸடு சப்போர்ட்டு, ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் தஸ் ஃபிக்ஸடு சப்போர்ட்டு ஒரு ரெண்டில் வந்துட்டு வந்திருக்கும். யூ கேன் see here this having a moment, then horizontal component and vertical component. There are three components in a fixed support. அப்போ ஃபிக்ஸடு சப்போர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா மூணு காம்பனண்ட் என்னென்ன? horizontal, vertical and one moment. so the moment may be clockwise or anti-clockwise, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இப்போ 3 ரியாக்ஷன் காம்பனண்ட். இதில் சிம்பிள் சப்போர்ட்டில் ரியாக்ஷன் காம்பனண்ட்டு நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் காம்பனண்ட், this is equal to 2. here number of reaction component, reaction components are, this is a 3. ஸோ இதே இது வந்துட்டு உங்களுக்கு ரோலர் சப்போர்ட் அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. மூணு இது தான் மேக்ஸிமம். ஸோ இந்த ரோலர் சப்போர்ட்டில் எப்படி ரியாக்ஷன் காம்பனண்ட் இருக்குது பாருங்களேன். you can see here this is the roller support. so in roller support which has only one component in verticality, verticala ஒரே ஒரு ரியாக்ஷன் காம்பனண்ட். அப்போ ரோலர் சப்போர்ட்டில் how many number of reaction component ன்னு கேட்டாங்கன்னா only one. ஹிஞ்ச்டு சப்போர்ட் ஆர் பின்னடு சப்போர்ட் ஆர் சிம்பிள் சப்போர்ட்டில் how many numbers of reaction component கேட்டாங்கன்னா 2. அண்ட் ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் வந்துட்டு how many number of reaction component கேட்டாங்கன்னா 3. okay, you don't forget. so here the number of reaction component, that is only one. so இதை தான் வந்துட்டு different types of support we are used in the structural system. நம்ம என்ன டைப் ஆஃப் பீமை கண்டினியூவஸாக இல்லை டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட் எந்த டைப் ஆஃப் பீம் ஸ்ட்ரக்சர்லையோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் தீஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம்னா என்ன பாருங்களேன். this is the beam, the force couple எப்படி ஆக்ட் ஆகுது, you can see here this, the A, the P, the A distance P. okay, so here இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது same magnitude of the force which is acting
at a constant distance on both the top and the bottom, and it considered as the moment. எப்படி கன்சிடர் பண்ணுறோம் பாருங்களேன். இது Pன்ற ஒரு ஃபோர்ஸு A டிஸ்டன்ஸ் இந்த பீம்லேருந்து தள்ளி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு மேலேயும் வந்துட்டு பாருங்கள் A டிஸ்டன்ஸில் B ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. இது சப்போஸ் இஃப் இட் ரொட்டேட்ஸ், இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபார் ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் we consider as இந்த பாயிண்ட் என்ன பாயிண்டோ இந்த பாயிண்ட்டுக்கிட்ட யூ ஹாவ் டு அப்ளை என்ன அப்ளை பண்ணணும்? மூமெண்ட். ஸோ வாட் இஸ் தி மூமெண்ட் ஹியர்? P into A மூமெண்ட்டு. ஸோ அப்படி வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு த பீமை வந்துட்டு ரிசால்வ் பண்ணிக்கிறணும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒன் கைண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் சிஸ்டம். இதே இது வந்துட்டு ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ப்ராக்கெட்? யூ கேன் see here, this is the bracket. இது ஒரு பீமு. இந்த பீமில் வந்துட்டு பாருங்கள் சம் லேட்ரல் டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி வந்துட்டு உங்களுக்கு இங்கே P அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ இது A டிஸ்டன்ஸ் வந்துட்டு தள்ளி. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணும்போது நம்ம எப்படி வந்துட்டு எடுத்துக்கிறணும் அப்படின்னா த சேம் ஃபோர்ஸ் என்ன இடத்துல இந்த ப்ராக்கெட், இதை வந்துட்டு நம்ம ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்கெட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த கப்புள் ஃபோர்ஸ். இதை வந்துட்டு நம்ம கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராக்கெட் ஃபோர்ஸ். இதை வந்துட்டு நம்ம எடுக்கும்போது வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆகும் அண்டு ஒன் மூமெண்ட் P into A, தட் இஸ் மூமெண்ட் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும் ஃபார் ரிசால்விங் த ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த different types of support and the reaction components which are acting in the support. Okay, in structural components நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்துட்டு பாருங்கள், what are the loads which are acting on the beam or structure? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்றத கிளியராக பார்க்குறோம். You can see here. So here 3 types of loads which are acting on the structure. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். ஒன் இஸ் தி பாயிண்ட் லோட். இந்த பாயிண்ட் லோடுக்கு இன்னொரு பேர் கான்சன்ட்ரேட்டட் லோடு. கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் லோட் அப்படின்னா என்ன? The magnitude of force which is acting on the beam at a point, are all the loads which are concentrated at a point, that is known as point load or concentrated load. Okay, so இப்போ point load or concentrated load எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்களேன். You can see here, this is the beam. இந்த மாதிரி பாயிண்டில், ஸோ இது A B அப்படின்ற ரெண்டு பிளேஸில் W1 W2. ஸோ ஹியர் W1 and W2 are the concentrated load which are mentioning on the structure or beam. ஓகே, ஸோ இதை பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோட் சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு பாருங்கள், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? UDL அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, you can see here, ஒன்று இப்படி மென்ஷன் பண்ணலாம். ரெக்டாங்குலர் டைப்பில் லோடு. அப்படி இல்லை அப்படின்னா you can see here, ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் மாதிரி W per meter run. ஒரு மீட்டருக்கு இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்றத இதை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆர் சிம்பிளி செட் UDL அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் UVL அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட்.
So this is UVL. இதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் லோடிங், ரெண்டாவது வந்துட்டு ட்ரெப்பிசாய்டல் லோடிங். இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் அந்த லோடு இருக்கும், இன்னொன்று ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் அந்த லோடு இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இந்த லோடை வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see here this is the beam. இந்த பீமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த லோடு வந்துட்டு பாருங்கள் W per meter run. இந்த லோடை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால ட்ரையாங்குலர் லோடிங் ஆஃப் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், இல்லை ஒரு பாயிண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துட்டு வரும். திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆஃப் ட்ரையாங்குலர். இதே இது ட்ரெப்பிசாய்டல் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன் see here this is the one magnitude and another one magnitude. Can see here this is W1 per meter, this is W2 per meter run. So this is a trapezoidal shape வந்துட்டு இருக்கிறதுனால இது trapezoidal loading under the category of uniformly varying load. Okay. So இந்த மூணு லோடு தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் பாயிண்டில் வெதர் இட் இஸ் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லை இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மூணு லோடிங் காம்பினேஷன்ஸ். ஓகே. நவ் we will discuss about the shear force diagram and bending moment diagram for the statically determinate structure.